நான் பியூட்டிஃபைங் ஹோம் அருணா ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி சும்மா சில வாஸ்து டிப்ஸ் தான். நம்ம வீட்டுக்கு வச்சா என்ன நல்ல குட் வைப்ரேஷன் வரும்னு இதை பாருங்கள். வெளிச்சம் படுது, வெளிச்சம் பட்டால் துளசி நல்லா வளரும். வீட்டுக்கு வெளியே துளசி மாடம் வச்சுருக்கேன், துளசி செடி இருக்குது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த மஞ்சள் துணியில் நம்ம குலதெய்வ கோவில்லேருந்து மண் கொண்டு வந்து அதை மூட்டை கட்டி நம்ம வாசலில் மாட்டினா ரொம்ப விசேஷம். இந்த தீய சக்தி அண்டாதுன்னுவாங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், இதுவும் ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனு. வீட்டில் சென்டர் டேபிளில் இந்த மாதிரி தண்ணி ஒரு உருளியில் வச்சு பூ போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சா வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் கூட எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்கன்னா கூட அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் இந்த தண்ணியில் இழுத்துடுன்னுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், ஹாலில் மரப்பாச்சி பொம்மை வச்சா, வேங்கை மரத்தில் செஞ்ச மரப்பாச்சி பொம்மை வச்சா ரொம்ப விசேஷம். அதுக்காக நான் இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்கேன். மரப்பாச்சி பொம்மை வந்து கண் திருஷ்டி, அப்புறம் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது அதையெல்லாம் எடுத்துடுன்னுவாங்க. அதுக்காக ஜோடியாக தான் வைக்கணும் மரப்பாச்சி பொம்மை. நானே அலங்காரம் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் வீட்டில் வைக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றி பூஜை ரூமில் தண்ணியில் பச்சை கற்பூரம் போட்டு வேப்பிலை அது மேலே வச்சு வைப்பேன் நான். அது குலதெய்வத்தை நம்ம வீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி பூஜை ரூமில். அது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.